भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये। तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा नाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्म प्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदा वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरोध्यते त्रकृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम्। मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। நாரத மகரிஷிக்கும் பிராச்சீன பர்ஹிஷ் என்று சொல்லக்கூடிய மகாராஜாவுக்கும் இடையிலே ஒரு அழகான சம்வாதம். இந்த சம்வாதத்தினுடைய நோக்கம் எப்படி நாம் விஸ்தாரம் செய்து கொள்கின்றோம் சம்சாரத்தை, இதன் துணை கொண்டு விஸ்தாரம் செய்து கொள்கின்றோம் நம்முடைய சம்சாரத்தை. இறப்பு இறப்பு என்பது சம்சாரம். இறப்புக்கும் நடுவிலே நாம் அனுபவிக்கக்கூடிய தாபங்கள் சம்சாரம். எப்படி அதை நாம் விஸ்தாரம் செய்து கொள்கின்றோம், இதன் துணை கொண்டு விஸ்தாரம் செய்து கொள்கின்றோம். ஒரு அழகான ஒரு வர்ணனை எடுத்துக்கொண்டார். தத்தோபனிஷத்திலே இந்த வர்ணனை என்பது வருகிறது. அதை அப்படியே இங்கே எடுத்துக்கொண்டு ரொம்ப அழகாக நாரத மகரிஷி பிராச்சீன பர்ஹிஷ் என்று சொல்லக்கூடிய ராஜாவுக்கு சொல்லியது. அதற்கு உபமானம் கொடுக்கப்பட்டது. புரஞ்சனோபாக்கியானம் என்று சொல்லக்கூடிய ராஜாவை உதாரணமாக கொடுத்து அவருடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது பார் என்பதை நமக்கு காமித்தார். புரஞ்சனன் என்று சொல்லக்கூடிய ராஜா எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தான். இந்த கதையெல்லாம் சொல்லி முடித்த உடனேயே அதை விரிவாக எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று எல்லோரும் கேட்க, நாரத மகரிஷி கதை ரூபத்திலே சொன்ன விஷயத்தை தத்துவ ரூபமாக ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பிக்கின்றார். என்னது முக்கியமான பகுதி நாம் பார்த்தோம் அல்லவா? முக்கியமான பகுதி நம் கிடைத்திருக்கக்கூடிய அழகான ஒரு ஞான களஞ்சியம். ஒன்ன பார்ப்போம். நாரத உவாச்ச புருஷம் புரஞ்சனம் வித்யாத்
யத்வயேன த்வயாத்மனஹ ஏகத் விசித்ர தத் சதுஷ்பாதம் பகுபாதம் அபாதகம். இங்கே ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தினார். புரஞ்சனன் என்று சொல்லக்கூடிய கதாபாத்திரம். இரண்டாவது அபிஜ்ஞாதன் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது கதாபாத்திரம். அந்த யார் அந்த புரஞ்சனன்? புரஞ்சனம் இது புருஷா. புரஞ்சனன் என்று சொல்லப்படக்கூடியவன் ஜீவன். புரஞ்சனன் சொல்லக்கூடியவன் ஜீவன். என்ன காரணத்தினாலே இவன் புரஞ்சனன் என்று பெயர் எடுத்தான்? ஏன் அவனை ஜீவனோடு ஒப்பிட வேண்டும்? ஏன் அவனுக்கு ஜீவன் என்று புருஷன் என்று பெயர் கொடுக்கிறீர்கள்? எது ஆத்மனஹா புரம் வியனக்தி. யார் ஒருவன் தன்னுடைய நகரத்தை ஆத்மனஹா புரம், தன்னுடைய நகரத்தை, புறம் என்றால் வசிக்கக்கூடிய வீடு, தன்னுடைய வீட்டை வியனக்தி வெளிப்படுத்தி காட்டுகிறார். தன்னுடைய இருப்பிடத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறார். தான் வசிக்கக்கூடிய வீடு சரீரம்தான் என்று சரீர அபிமானம் கொண்டவன். அதான் நம்ம பார்த்தோம். அஞ்சனம் என்றால் அழுக்கு, அறியாமைன்னு பார்த்தோம். புரஞ்சனம் என்றால் சரீரத்தையே தன்னுடைய ஆத்மாவாக கொண்டிருக்கக்கூடிய புரஞ்சனன் என்று. அப்ப தான் யாருன்னு கேட்டா உடனே நம்ம எதை யாரு காட்டுறோம் அப்படின்னா, இந்த ஸ்தூல சரீரத்தை காட்டுகிறோம். ஸ்தூல சரீரத்துக்கு பிறப்பு இருக்கிறது. அப்ப நான் பிறந்திருக்கிறேன்னு சொல்றோம். இறப்பு, வயோதிகம், வியாதி, பந்தம், பயம், இதெல்லாம் சரீரத்தை சார்ந்து வரக்கூடிய அனுபவம் என்றால் அதுதான் நான் சொல்றேன். அப்போ யார் ஒருவன் வியனக்தி வெளிப்படுத்துகிறான். எதை? ஆத்மனா புறம், தன்னை உடலின் மூலமாக யார் வெளிப்படுத்திக் கொள்கிறானோ அவனுக்கு பேர் புரஞ்சனன் என்று பெயர். இந்த புரஞ்சனனுக்கு ஏகா த்வி த்ரி சதுஷ்பாதம் பகுபாதம் அபாதகம் என்று இந்த தோற்றம் உடைய ஜீவராசிகளுக்கு இந்த விதமாக வெளிப்பாடுகள். ஜீவன் என்றால் சரீரத்தை உடையவன். அப்ப சரீரத்தை உடைய எல்லாவற்றையும் இங்கு அறிமுகப்படுத்த. ஏகா ஒரு கால்கள் உடையவன், த்வி இரண்டு கால்கள் உடையவர்கள், த்ரி மூன்று கால்கள் உடையவர்கள், சதுஷ்பாதம் நான்கு கால்கள் உடையவர்கள். பிறகு அசதுஷ்பாதம் கால்களே இல்லாத ஜீவராசிகள். பிசாசு போன்றிருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு ஒரு கால்கள் இருக்கிறது. பிசாசுகளை போன்றிருக்கக்கூடிய ஜீவராசிகள், பிசாசு இருக்கான்னு நாம எல்லாம் கேட்கிறோம். எனக்கு அதில் நம்பிக்கையிலும் சொல்றோம். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது பிசாசு என்கின்ற ஒரு லோகம் இருக்கிறது. அங்கும் ஜீவராசிகள் வசிக்கிறார்கள். ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னா அது சாஸ்திரத்திலே வராது. ஒரு விஷயம் இல்லை என்று சொன்னால் அது சாஸ்திரத்திலே இருக்காது. சாஸ்திரத்திலே பேசப்படுகின்றது என்றாலே அது இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தருடைய அனுபவத்திலும் அது இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத காரணத்தினாலே இல்லைன்னு நம்ம வாதிடுறோம். ஆனால் இருக்கு. பிசாசு போன்றிருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு ஒரு கால்கள் ஏகா, மனிதர்கள் போன்றிருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டு கால்கள் இருக்கிறது. திவி
ஜுவர தேவதா என்று சொல்லக்கூடிய தேவதைகளுக்கெல்லாம் 3 கால்கள் இருக்கின்றது. அதான் ஆச்சரியம் என்னவென்றால் பல ஆலயங்கள்ல ஜுவர தேவதா என்று வைத்திருக்கிறார். ஆச்சரியம் என்ன? அப்ப இல்லாமல் உன்னை வைக்க மாட்டார்கள் அல்லவா? ஜுவர தேவதா பல ஆலயங்களை நாம் பார்க்கலாம். நான் திருப்பரங்குன்றம் போயிருந்து எனக்கு போனா ஜுவர தேவதா ரொம்ப பெரிய விசேஷ வழிபாடாக இருக்கிறது. முருகனை கும்பிட்டு விட்டு கீழே இறங்கி வந்தோமே ஆனால் ஜுவர தேவதா ஆராதனா. 3 கால்கள் உடையது. சதுஷ்பாதம் 4 கால்கள் இருக்கக்கூடிய விலங்குகள், பசுக்கள். சதுஷ்பாதம். இப்ப இதுல பல கால்களுடைய சிலந்திகளும் இருக்கிறது. கால்களே இல்லாத ஜீவராசிகளும் இருக்கிறது. பாம்புகளை போன்றிருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கெல்லாம் கால்களே இல்லை. இவைகள் எல்லாம் அஸ்தி ஆத்மாவை வெளிப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறது. ஆத்மா இருக்கு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆத்மனஹா புறம் வியனக்திங்கிற வார்த்தையை போடுறார். ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆத்மா இருக்குன்னு எப்படி சொல்லுவது? எதை வைத்துக் கொண்டு ஆத்மா இருக்குன்னு சொல்றது? ஆத்மா அப்படின்னா நான் அர்த்தம். இப்ப நான் இருக்கிறேன் எப்படி எப்படி வெளிப்படுத்தி காட்டுவது? எதை கொண்டு வெளிப்படுத்தி காட்டுவது? அப்போ அது புறம் ஸ்தூலமாக இருப்பதை கொண்டுதான். ஏன்னா நமக்கு ஸ்தூலமாக ஒன்று இருந்தால் இருக்குன்னு சொல்றோம். நமக்கு ஸ்தூலத்துக்கு இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லி அந்த அளவுக்கு தான் நமக்கு பக்குவம் இருக்கு. ஒரு சாரார் அனுமானத்தை கொண்டு இருக்குன்னு சொல்றாங்க. யூகித்து பார்த்து இருக்கலாம், இருக்கு. சாஸ்திர நிபுணர்கள் சாஸ்திரத்தின் துணை கொண்டு இருக்குன்னு சொல்லுகிறார்கள். ஆனா இருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு கருவி வேண்டுமே. இங்க அதுக்கு ஆத்மனஹா புறம் ஜனக்தி. தனது உடலை நகரத்தை ஒரு நகரம் அறிமுகப்படுத்தின அளவோ அப்ப அந்த நகரம் என்பது இங்கே சரீரம். சரீரமானது இங்கே நகரமாக இருக்கிறது, உடலாக இருக்கிறது, ஜீவனுடைய உடலாக இருக்கிறது. உடல் இல்லாத ஜீவராசிகளும் இந்த உலகத்திலே வாழ்கிறது. சரி, அப்ப இங்க புருஷனை அறிமுகப்படுத்தியாச்சு. அப்ப சரீரம் கொண்டவன் புருஷன். சரீரம் கொண்டவன் புருஷன் சொல்லியாச்சுனாலே அவன் சரீர அபிமானி உடையவன். சரீரம்தான் ஆத்மா என்று தன்னை நினைத்து கொள்ளக்கூடியவன். சரீரமே ஆத்மா. புரஞ்சனை அறிமுகப்படுத்தின உடனே அடுத்தது யார் அறிமுகப்படுத்தி ஆகணும்? அவிஜ்ஞாதா. யார் அந்த அவிஜ்ஞாதர்? பாருங்கள். யோ அவிஜ்ஞாதா ஹிருதஸ்கஸ்ய புருஷஸ்ய சகேஸ்வரஹ யன்ன விஜ்ஞாயதே பும்பிஹி நாமபிர்வா க்ரியா குணைஹி. ஜீவனை விட்டு எப்பொழுதுமே பிரியாத ஒருவர். ஜீவனை விட்டு பிரியாத ஒருவர். அதனால்தான் அவரை இங்க என்ன சொல்றார், எப்படி அறிமுகப்படுத்தா பாருங்க. தஸ்ய புருஷஸ்ய சகா. தஸ்ய புருஷஸ்ய சகா, ஜீவராசியினுடைய நண்பன். உண்மைதானே? ஜீவராசியினுடைய நண்பன். ஒருபடி மேல போகணும்னா ஜீவனுக்கு இருப்புத்தன்மையை கொடுக்கிறதே அவர்தான். எப்படி சிதாபாசத்திற்கு இருப்புத்தன்மையை கொடுப்பது சித்தோ, அதே போல ஜீவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும்னா ஆத்மான்னு ஒண்ணு இருந்தா தான் ஜீவன் இருக்கான்னு சொல்ல முடியும். ஆத்மா இல்லை அப்படின்னா ஜீவனும் இல்லை. அதான் இது ஒரு அழகான ஒரு தர்க்கத்தின் மூலமாக சொல்வார்கள். ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அதான் இருக்கக்கூடிய பொருள் இருக்கணும்.
அஸ்தி. அது இருப்பதனால இது இருக்கிற. அது இல்லைன்னா இந்த பொருளும் இல்லை. அப்ப ஜீவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த ஜீவனுக்கு இருப்புத்தன்மையை கொடுப்பதே இந்த ஆத்மா தான். நீங்க என்ன சொல்றார்? அவிஜ்ஞாதா இஸ் ஈக்வல் டு அவிஜ்ஞாதா ஹுதா. அவிஜ்ஞாதா என்று சொல்லக்கூடியவன் இந்த ஈஸ்வரன் தான். ஈஸ்வரன் தான் இங்கே அவிஜ்ஞாதா. அவன் எங்க எப்படி இருக்கிறான்? தஸ்ய அவிஜ்ஞாதா ஜீவஸ்ய சகா, புருஷஸ்ய சகா. ஏன் மனிதனுடைய நண்பனாக இருக்கிறானாம்? ஏன் மனிதர்களுக்கு நண்பனாக இருக்கிறாராம்? இங்க சொல்றார், ரொம்ப அழகான, எவ்வளவு பெரிய லாஜிக்கு, எவ்வளவு கதை ரூபத்தை சொல்லிட்டு போறார் பாருங்க. இது மாண்டிகை காரிக்காரனுடைய தர்க்கத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். பிரம்மசூத்திரத்துக்கு தர்க்கத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயத்தை இங்க போறப்போ சொல்லிட்டு போறார். எது கும்பி கும்பி மனிதர்களால் நாமபிஹிவா கிரியா குணைஹிவா ந விஜ்ஞாயதே. ந விஜ்ஞாயத்தை. விஜ்ஞாயதே, ஞாயத்தை என்றால் அறிந்து கொள்வது. விஜ்ஞாயத்தை என்றால் விசேஷமாக அறிந்து கொள்வது. ந விஜ்ஞாயத்தை என்றால் விசேஷமாக அறிந்து கொள்ளப்பட முடியாதவனாக இருக்கிறான். யாரால்? புருஷனால், மனிதனால் இந்த அவிஜ்ஞாதன் விசேஷமாக அறிந்து கொள்ளப்பட முடியாதவனாக இருக்கிறான். ஏன் புருஷனால் அறிந்து கொள்ளப்பட முடியவில்லை? என்ன காரணத்தினால் அறிந்து கொள்ள முடியவில்லை? அறிதல் என்று வந்தால் அது 5 விஷயம், வெளிப்பட்டிருக்கின்ற 5 விஷயங்களை கொண்டுதான் நாம் அறிய முடியும். அறிகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது முதல்ல வெளிப்பட்டிருக்கணும், தோன்றி இருக்கணும். தோன்றி இருக்கணும், தோன்றி மறைந்ததாகவும் இருக்கணும், அல்லது நடுவில் தோன்றக்கூடியதாக இருக்கணும். தோன்றாத ஒன்றை நாம் அறிதல் என்பது நடக்காது. நான் அறிந்து கொண்டேன், தோன்றாத ஒன்றை, மல்லடி மகன் தோன்றாத ஒன்று, காணல் நீர் அல்லது ஆகாய புஷ்பம் தோன்றாத ஒன்று. தோன்றாத ஒன்றை அறிதல் என்பது நடக்காது. அப்போ இங்க ஆத்மாவை ஜீவன் அறிந்து கொள்வது இல்லை. ஏன்? இப்ப நாம் அறிதல் வரும்போது இந்த 5 விஷயத்தை கொண்டுதான் அறிந்து கொள்கிறோம். ஒன்று, இங்க 3 அறிமுகப்படுத்துறார். ஒன்று நாம, நாமபிகி பன்மையில போட்ட குணங்களால், நாமவின பெயர்களால், பெயரை கொண்டு அறிந்து கொள்வது. ஒருத்தருடைய பெயரை சொல்லும் போதே ஒருத்தரை நாம் அறிந்து கொள்கின்றோம். பெயர் சொல்லணும்னா அது தோன்றி இருக்க வேண்டும். தோன்றியதுக்குத்தான் பெயரை வைக்கிறோம். தோன்றாத ஒன்றுக்கு நாம் பெயரை வைப்பது இல்லை. ஆகாஷத்துக்கு நாம் பெயரை வைக்க முடியுமா? முடியாது. அதே ஆகாசத்தை நாம் ஒரு நடுவுல ஒரு சவர் எடுப்போம்னு வச்சுப்போம், உடனே அதுக்கு பெயர் வச்சிடறோம். இது கிச்சன், இது பெட்ரூம், இது மெயின் ஹால் அப்படின்னு ஒரு பெயர் வச்சோம். எது ஒன்று தோன்றவில்லையோ அதற்கு பெயர் என்பது கிடையாது. அப்போ பெயர் இல்லாத ஒன்றை எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்? இறைவனோ நாமம் இல்லாதவர், அநாமம். அவருக்கு நாமமே கிடையாது. நாமம் இல்லாதவருக்கு 1000 நாமத்தை கற்பிதம் பண்ணி நம்ம அர்ச்சனை வேற பண்றோம். என்ன வேடிக்கை பாருங்க. யாருக்கு நாமமே இல்லையோ, ஏன்னா நாமத்து மேல அவ்வளவு அபிமானம். நாமத்து மேல அவ்வளவு அபிமானம். நாமமே இல்லாத ஒருவருக்கு எதன்பாலும் அபிமானம் இல்லை. நாம நாமத்துல மாட்டி முழிக்கிறோம்.
என் நாமத்திற்கு எந்த அவமானமும் வந்துவிடக் கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். நாமத்தை கொண்டுதான் ஒருவரை அறியவும் செய்கிறோம். இறைவனுக்கு நாமம் இல்லாத காரணத்தாலே அபிஜ்ஞாதா, இறைவனை அறிந்து கொள்வது கடினம். அதனால்தான் நாமத்தெல்லாம் சொல்லி பார்க்கிறோம். விதவிதமான நாமங்கள் எல்லாம். விஷ்ணு சஹஸ்ர நாமம் பாருங்கள், 1000 நாமம். லலிதா சகஸ்ர நாமம் 1000 நாமம். சிவ சகஸ்ர நாமம் 1000 நாமம். எப்படி எல்லாம் 1000 நாமங்களும் சொல்லி பார்த்தாரு. நாமங்கள் நாமங்களாக இருக்கே தவிர அது எனக்கு நாமே காட்ட மாட்டேங்கிறேன். காரணம் என்ன? நாமத்துக்கு அப்பாற்பட்டு அவர் இருக்கார். இப்ப நான் என்ன பண்ணணும்டானா, நாமத்தை விட்டுட்டா போதும். ஏன்னா நாமம் எதையோ சுட்டி காட்டி கொண்டே இருக்கு. நாமத்தை கொண்டு தேடுவதை நிறுத்தினால் அங்க இருக்கார் நாராயணன். நம்ம நாமத்தை கொண்டு தேடலாம் நினைக்கிறோம். நாமத்தை விட்டுட்டா அங்க இருக்கிறான். அகார உகார மகாரத்தினுடைய பரிணாமம் தான் நாமம். அப்போ நாம எதை மாட்டிட்டு இருக்கோம்னா அகார உகார மகாரத்துல மாட்டிட்டு. எப்போ அகார உகார மகாரத்தை கடந்து போகிறோமோ அப்போ நாம மற்ற அமாத்ரா நிலைக்கு போகும். அங்க ஆழ்ந்த அமைதி பேரானந்தமும் அங்க இருக்கு. அந்த இடத்துக்கு நாம் போயிட்டா நாமத்தினால தேடுவது நின்று விடுகிறது. இப்ப இங்க நாமத்தினால அறிதல் முடியாத காரியம். நாமம் என்ன பண்ணுகிறது? ரூபத்தை கண் முன்னாடி கொண்டு வருகிறது. நாம ரூபத்தை பிரிக்கவே முடியாது. எப்போ நாமம் சொல்லியாச்சோ ரூபம் வரும். ரூபத்தை சொன்னால் நாமம் ஞாபகத்துக்கு வரணும் அவசியமே இல்லை. நான் நாமத்தை சொல்லிட்டா ரூபம் உடனடியாக ஞாபகத்துக்கு வருகிறது. அதனால்தான் நம்ம யாரையாவது முதலில் பார்க்கும்போது அவங்களோட பெயரை ஏன் கேட்கிறோம்னா, அந்த பெயரை வைத்து அவரை நாம் மனதிலே தக்க வைத்து அடுத்த முறை அவங்களை பார்க்கும்போது நம்ம மறுபடியும் அறிமுகப்படுத்திக்க அவசியம் இல்லை. நான் அவங்கள பார்த்துட்டு உங்க பெயர் இதுதானேன்னு கேட்போம். ரூபம் இருந்து நாமம் இல்லை என்றால் மனதிலே தங்காது. நாமம் இருந்து ரூபம் நாமம் இருக்கும் போது ரூபம் தானா வந்துடும். இங்கே நாமமானது ரூபத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இங்க பகவான் ரூபத்துக்கும் அப்பாற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அவரை நான் அறிந்து கொள்ளுதல் மிக கடினம். ரூபத்துக்கு உட்பட்டு வந்தா நம்ம உடனடியா கண்டுபிடிச்சிருவோம். ஓ, பகவான் இப்படிதான் இருக்கார், இந்த ரூபத்துல தான் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ரூபமும் அவருக்கு கிடையாது. ஏன்னா பகவான ஒரு ரூபத்துல அடைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா பகவான் எப்பேற்பட்டவர் இப்படித்தான் இருக்கார். வனமாலி கதி ஷாங்கி சங்கி சக்ரி சனந்தகி அப்படின்னு அடைச்சு வச்சுட்டோம் வச்சுக்கோம். 4 புஜங்கள் உடையவர், ஒவ்வொரு புஜத்திலும் ஒண்ணு இருக்கிறது, பீதாம்பரதாரி அப்படின்னு நாம ஒரு ரூபத்துக்குள்ள அடைச்சு வச்சுட்டோம்னா அவரை நாம் எப்படி எல்லா இடத்திலும் வியாபித்தவர்னு சொல்றது? ஒரு ரூபத்துலதான் நான் பார்ப்பேன், எங்கும் பார்க்க மாட்டேன் என்று சொன்னால் என்னுடைய அறிவும் நான் வழிபடக்கூடிய வழிபாடும் நிறைவற்றதாக அல்லவா இருக்கும், முழுமை பெறாத அல்லவா இருக்கும். ரூபத்தை கொண்டு நான் அவனை தேடி விடலாமா, அடைந்து விடலாமா என்றால் இங்க சொல்றார், ஜீவன் ரூபத்தாலும் இறைவனி ந அவிஜ்ஞாதா ந விஜ்ஞாதா, இறைவனை அவன் அறிவது கிடையாது. நாமம் ரூபம் போயாச்சு. 3வது செயல். ஒருவனை நாம் அறிமுகப்படுத்தும் போது, பேசும்போது அவருடைய செயலை வைத்து அவரை நாம் தெரிஞ்சு.
இந்த செயல் செய்யக்கூடியவர் தானே, நீங்கள் சொல்லக்கூடிய நபர் இந்த செயல் செய்யக்கூடியவர் தானே அப்படின்னு கேட்போம். ஆமாமா, அவர் இந்த செயல் செய்யக்கூடியவர். அவர் அவருடைய தொழிலை பற்றி சொல்லுவோம். அவர் ஒரு மருத்துவர், அவர் ஒரு ஆசிரியர், அவர் ஒரு பொறியாளர், அவர் ஒரு கணக்காளர். அப்போ ஒரு செயல் நமக்கு அறிமுகப்படுத்த. இறைவன் தானும் செயல் செய்வது இல்லை, யாரையும் செய்ய தூண்டுவதும் இல்லை. நைவ குர்வன் காரையன் அப்படின்னு சொல்றார் பகவான் கீதையில். தானும் எதையும் செய்வதில்லை, யாரையும் செய்ய தூண்டுவதும் இல்லை. செயல் பிறப்பதற்கு காரணமே அபூர்த்தி தன்மை. முழுமை இல்லாததுனாலதான் செயலே பிறக்கும். அபூர்ணமாக இருக்கிறதுனால தான் பூர்ணம் அடைவதற்காக செயலை நோக்கி ஓடும். அது எந்த செயலானா இருக்கு. நான் பூர்ணமாக இல்லை ஆகினாலே செயலுக்கு ஓடுறேன். அது ரஜோகுணத்திலிருந்து வரக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி, சத்திய குணத்திலிருந்து வரக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி, தாமச குணத்திலிருந்து வரக்கூடிய செயலாக எந்த செயலாக இருந்தாலும் நான் அபூர்ணத்தன்மை உடையவன், பூர்ணம் அடைய வேண்டும் ஆகினாலே இந்த கர்மத்தை செய்கிறேன். பரமாத்மாவுக்கு எந்த செயலும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் பூர்ணஸ்வரூபி, முழுமையானவர், பூர்ணமானவர். தன்னுடைய பூர்ணத்தன்மையை எந்த காலத்திலும் அவர் இழப்பது கிடையாது. அதனால்தான் அவருக்கு பேர் அச்சுதன்னு பெயர். என்ன அழகான பெயர் பாரு. அச்சுத என்றால் தன் நிலையிலிருந்து கீழே விழுவது. அச்சுத. அச்சுதன் என்றால் தன் நிலையிலிருந்து கீழே விழாதவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய ஆனந்த நிலையிலிருந்து ஒரு காலத்திலும் கீழே விழுவதில்லை. தன்னுடைய அறிவிலிருந்து ஒரு காலத்திலும் கீழே விழுவதில்லை. தன்னுடைய இருப்புத்தன்மையிலிருந்து ஒரு காலத்திலும் அவர் கீழே விழுவதில்லை. சச்சிதானந்த ஸ்வரூபத்திலிருந்து ஒரு காலத்திலும் கீழே விழாத ஒரு பொருள் யாருன்னா பகவான் அச்சுதா. அப்ப இங்க செயல் என்பது பிறந்த ஒன்றுக்குத்தான் செயல் வருகிறது, தோன்றிய ஒன்றுக்குத்தான் செயல் வருகிறது, பூர்ணத்துக்காக செயல் வருகிறது. அபூர்ணத்தன்மை உடையவன் செயல் செய்கிறான். தோன்றாத ஒன்று செயல் செய்வதில்லை. காரணம் அது தோன்றவே இல்லை. பூர்ணமான சுரூபத்தில் செயல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினாலே செயலை கொண்டும் விஞ்ஞாதா, ஜீவனானவன் ஆத்மாவை அடைந்து விடலாமா, அறிந்து விடலாமா என்றால் செயலை கொண்டும் அவரை அறிய முடியாது. நம்ம செயலை வைத்து இறைவனை அறியலாம் அப்படின்னா, புராணத்தெல்லாம் செயலை வைத்துதானே அறிகிறார்கள். பரமாத்மா இந்த செயல் செய்தாரே, பரமாத்மா அந்த செயல் செய்தாரே. செயலை வைத்து இறைவனை அறிதல் என்பது முடியாத காரியம். ஏன்னா செயலே இல்லை என்பதுதான் பரமாத்மாவுடைய சொரூபம் என்றால், நான் செயலற்ற நிலைக்கு போனால்தான் செயலில்லாத பரமாத்மாவை உணர முடியும். நான் செயல் செய்து கொண்டே செயலற்ற பரமாத்மாவை அறிவேன். எப்படா இருக்குடானா அமைதி வேண்டுமா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் கூச்சல் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். நான் கூச்சலும் போடுவேன், எனக்கு அமைதியும் வேண்டும். எனக்கு அமைதி ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் கூச்சல் போடுறதை நிறுத்த மாட்டேன். எப்படி இது நடக்காதோ அதே போல செயல் செய்து கொண்டே இருப்பேன், ஆனால் எனக்கு செயலற்ற தன்மையும் வேண்டும். பரமாத்மாவுடைய செயலற்ற தன்மையும் நான் உணரணும் அப்படின்னா இறைவனை அவ்வாறு உணர்வது கடினம். அதனால்தான் ஜீவன் தொடர்ந்து செயலையே மோகித்து போய் கிடக்கிறான். இறைவனை செயலற்றவன் என்று அறிவதற்கு அவன் தயாராக இல்லை. அதனால்தான் இங்கே சம்சாரம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மூன்றாவது, முதல்ல நாம, பிறகு ரூப, கிரியா, நாலாவது குணம். குணம்
ஒருவனை நாம் அறிமுகப்படுத்தும் போது, ஒருவனை நாம் தெரிந்து கொள்ளும் போது, ஒருவனை நாம் அறியும் போது குணத்தை கொண்டு அறிந்து இந்தந்த குணம் உடையவர், இவருக்கு இந்தந்த குணம் இருக்கிறது அப்படின்னு நாம அறிஞ்சுக்கிறோம். இறைவனை அவ்வாறு குணத்துக்கு சொந்தமானவனாக அறிந்து கொள்ளலாமா அப்படின்னா, நிர்குணா. இறைவனுக்கோ 3 குணங்கள் கிடையாது. 3 குணங்களுடைய தோஷத்தினாலும் பந்தப்படாதவர், 3 குணங்களுடைய தோஷமும் அவருக்கு இல்லை. நாம ஏதாவது ஒன்ன வச்சு இவரா இவ்வளவு பெரிய சாஸ்திர நிபுணர் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். இவரா இவ்வளவு பெரிய கைங்கரியம் பண்றவர் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்லுவார். இவரா எப்போதுமே சோம்பியே இருப்பார், தூங்கிட்டே இருப்பார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். ஒருவரை நாம் அறிமுகப்படுத்தும் போது, அறிந்து கொள்ள ஆசைப்படும் போது அவர்களுடைய குணங்களை கொண்டு நாம் அவரை அறிந்து கொள்கின்றோம், தெரிந்து கொள்கின்றோம். இறைவனை அவ்வாறு நாம் அறிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா, நிர்குணஹா இறைவன், ஈஸ்வரா நிர்குண ஸ்வரூபி, குணங்கள் இல்லாதவர் பரமாத்மா. ஆயினாலே அவரை அறிதல், குணங்களின் மூலமாக அவரை அறிதல் கடினம், செயலின் மூலமாக அவரை அறிதல் கடினம், ரூபத்தின் மூலமாக அவரை அறிதல் கடினம், நாமத்தின் மூலமாக அவரை அறிதல் கடினம். கடைசியில் 5வது சம்பந்தம். இந்த 5ம் பெரிய லாஜிக்கான ஒரு விஷயம். மண்டுக்கே காரிக்காலும் வருகிறது, பிரம்மசூத்திரத்திலையும் பார்த்தோம். இந்த 5ம் கடைசியில சொல்லப்படுகிற சம்பந்தம். சம்பந்தத்தை கொண்டு ஒருவரை அறிந்து கொள்ளும். அது உடல் சம்பந்தமாக இருக்கலாம், தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது உறவு சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது குணங்கள் சம்பந்தமாக இருக்கலாம். ஏதோ ஒரு சம்பந்தத்தை கொண்டு ஒருவரை நாம் அறிந்து கொள்கிறோம். இறைவன் இந்த மாதிரி சம்பந்தப்படுத்த முடியுமா, யாரோட சம்பந்தப்படுத்தி அறிந்து கொள்ள முடியுமா என்றால் அறிந்து கொள்ள முடியாது. இந்த 5ஐ வைத்துக் கொண்டுதான் அறிதல் என்பது நடக்கிறது உலகத்தில். நீங்க பாருங்க, நீங்க வேற ஏதாவது ஒண்ணு அறிகிறேன்னா அந்த 5க்குள்ள வரணும். இந்த 5ஐயும் கடந்து நான் அறிந்து கொள்ளுதல் என்பது நடக்காது. அது எவ்வளவு பெரிய அறிவு சார்ந்ததா இருக்கலாம். ஒருவேளை நாங்கள்லாம் சயின்டிஸ்ட், நாங்கள்லாம் விஞ்ஞானிகள், நாங்கள்லாம் ஆராய்ச்சியாளர்கள், நாங்கள்லாம் இந்த 5ம் இல்லாமல் ஒன்றை கண்டுபிடிக்கிறோம் என்றால் முடியவே முடியாது. இந்த 5க்குள்ளதான் எல்லா கண்டுபிடிப்பும் வருகிறது. அதனால்தான் கண்டுபிடிப்புகள் அனைத்துமே அழியக்கூடியவை. கண்டுபிடிப்புக்கு அப்பாற்பட்டு பரமாத்மா நிம்மதியா இருக்கா. கண்டுபிடிப்புகள் அனைத்துமே காலத்துக்கு உட்பட்டவை. இறைவன் காலத்தை கடந்தவராக இருக்கிறார், நாமரூபத்தை கடந்தவராக இருக்கிறார், குணத்தை கடந்தவராக இருக்கிறார், செயலை கடந்தவராக இருக்கிறார், சம்பந்தத்தை கடந்தவராக இருக்கிறார். ஆகினாலே ஜீவனால் விஜ்ஞாதா, உணர முடியாதவனா இந்த ஜீவன் இருக்கிறான். தன் கூட இருந்தாலும் கூட நம்முடனேயே இருக்கா. புரஞ்சனனை அறிமுகப்படுத்தினாலவா, புரஞ்சனோ நாம ராஜா, சசிய ராஜா சகா அவிஜ்ஞாதா, அவருடைய நண்பன் அவிஜ்ஞாதா = பிரம்மன். ஆனா இந்த புரஞ்சனுக்கு என்ன எடுத்துறான்னா, தனக்குள்ளேயே இருக்கின்ற தன் சொரூபத்தை அறிந்து கொண்டு, அதுதான் தன்னுடைய ஸ்தானம் என்று அறிந்து கொள்ளாமல் இந்த ஜீவனானவன் வெளி உலகத்தை நோக்கி ஓடியது, ஸ்தானத்தை நோக்கி ஓடியதுன்னு பார்ப்போம். அதன் மூலமாக தன்னுடைய வாசனைகளை விரிவடைய வைத்தது, தன்னுடைய பிறப்பு இறப்பை விரிவடைய வைத்தது. அதனால எப்படி இந்த ஜீவன் பந்தப்படுகின்றது என்பதை எல்லாம் காமிக்கும். தன்னுடைய சொரூபமாக இருக்கின்ற பரமாத்மாவை அறிந்து கொள்வதில் இந்த ஜீவனுக்கு கடினமானதாக இருக்கு.
இப்ப சாஸ்திரம் என்ன செய்கிறது நமக்கு? சாஸ்திரத்தினுடைய வேலை என்ன? இந்த ஐந்தையும் நீக்கி பார். இந்த ஐந்தினுடைய சொல்லக்கூடிய ஆங்கிலம் சொல்லணும் லிமிடேஷன்ஸ். இந்த ஐந்தினுடைய எல்லையை ஆராய்ந்து கொண்டு இந்த எல்லைக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற ஒன்றை நீ சிந்தித்து சாஸ்திரம் என்ன பண்ணுகிறது? இந்த ஐந்தையும் நீக்கி நீக்கி விட்டு அது ஒதுக்கிக் கொள்கிறது. இந்த ஐந்துக்கும் அப்பாற்பட்டிருக்கின்ற பிரம்மன் நீ என்னால் உணர முடியவில்லையே, அதுதான் நான் என்று என்னால் உணர முடியவில்லையே. ஏன் என்னால் உணர முடியவில்லை அப்படின்னா, இப்ப நம்ம மறுபடியும் போன பாடலுக்கு போனோம். தன்னை புறமாக நினைத்துக் கொள்கின்ற காரணத்தினாலே, தன்னை சரீரமாக நினைத்துக் கொள்கின்ற காரணத்தினாலே, அதை தன்னை இந்த ஐந்துக்குள்ளும் வைத்து பார்க்கின்ற காரணத்தினாலே, நான் தான் இந்த குணத்துக்கு சொந்தக்காரன், இந்த செயலுக்கு சொந்தக்காரன், நான் இந்த சம்பந்தம் உடையவன், நான் பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி, நான் க்ஷத்ரியன், வைஷ்யன், சூத்ரன், பிராமணன், இந்த குலத்தை சேர்ந்தவன், இந்த வேலையை சேர்ந்து இப்படி நம்மை நாமே ஒரு சம்பந்தப்படுத்தி சரீரத்தால், குணங்களால், நாமத்தால், ரூபத்தால் இது எல்லாவற்றையும் கடந்து நான் இருக்கிறேன் என்பதை தன்னுடைய குருட்டு அறிமுகப்படுத்த ஆதிசங்கர பகவத்பாதா. அஜம் நிர்விகல்போ நிராகார ரூபா விபூத்வாச்ச சர்வத்திர சர்வேந்திரியம். நிர்விகல்ப, அஜம் நிர்விகல்பா, அகம் நிர்விகல்பா, மாறுதல் இல்லாத. இந்த ஜீவன் தன்னை எப்பொழுது பரமாத்மாவை உணராமல் போய்விட்டானோ, அப்ப பரமாத்மாவை உணராமல் போதல் என்பது ஆவரணம். பரமாத்மா தான் தன்னுடைய சொரூபம் என்பதை அறியாமல் போவது ஆவரணம். அந்த ஆவரணத்திலிருந்து ஜீவன் தன்னை என்ன செய்து கொள்கிறானாம்? யதா யதா ஜிக்ருக்ஷன் புருஷா கார்த்ஸ்யேன பிரகிருதேர் குணான் நவத்வாரம் திகஸ்தாங்கிரி தத்ர தத்ராமனுதசாத்விதி. யதா ஜீவஹா, யதா புருஷா, எப்பொழுது புருஷன் பிரகிருத்தேகே குணான், பிரகிருத்தியினுடைய குணங்கள், பிரகிருத்தியினுடைய குணம். பிரகிருத்தினா என்னன்னு கேட்காதீர்கள், பிரகிருத்தியினுடைய குணம்னா என்னன்னு கேட்காது. பிரகிருதி என்பது மூன்று குணத்தினுடைய மொத்த தொகுப்பு. பிரகிருதி வெளிப்படாமல் இருந்தால், முழு சக்தியாக இருந்தால், குணத்துல எந்த தோஷமுமே இல்லாமல் ஒரு 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 வெளிப்பாடானதை வருவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய மொத்த சக்தியினுடைய தொகுப்பு பிரகிருதி. அதிலிருந்து குணங்களானது வெளிப்பட்டால் அது திரிகுணாத்மிகா அப்படின்னு பார்த்தோம். பிரகிருதி இடத்திலிருந்து வெளிப்படக்கூடியதான் மகத்தத்துவம், பிறகு அகங்காரம், பிறகு தன்மாத்திரைகள். மூன்று குணங்களானது சத்துவம், ரஜஸ், தமஸ் என்பதாக மாறி அந்த மூன்று குணங்கள் மூன்று விதமான போகங்களை கொடுக்கிறது. சத்துவ குணத்துல இருந்தால் சாந்தம், ரஜோகுணத்துல இருந்தால் கோரம், தமோ குணத்துல இருந்தால் துக்கம். அப்ப என்ன சொல்றார்? பிரகிருத்தேகே குணான், மூன்று குணங்களுடைய குணான், குணதோஷான், அது குணபோகான், குணங்களுடைய போகங்களை. இப்ப இந்த ஜீவன் என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய உண்மையான சுரூபம் என்ன என்று அறியாது போன காரணத்தினாலே
பிரகிருத்தியோட சேர்ந்துட்டான். பிரகிருத்தியோட சேர்ந்த போது பிரகிருதியானது ஒரு சக்தியை உத்பவித்து காட்டுகிறது. அந்த சக்தி தான் சிதாபாசம் அல்லது ஜீவன். இப்ப இந்த ஜீவன் என்ன பண்ணிட்டான்னா இந்த குணம் தான் தான் அப்படின்னு நினைச்சுட்டான். குணங்களிலிருந்து வரக்கூடிய சாந்தம் கோரம் மூடம் தான் தன்னுடையது அப்படின்னு நினைச்சுட்டான். அதனுடைய வெளிப்பாடு என்னடானா பரமாத்மாவை மறந்துவிட்டு என்றால் தன் உண்மையான சொரூபத்தை மறந்துவிட்டு இந்த பிரகிருத்தியினுடைய குணங்களோடையே ஒட்டி கொண்டு அது கொடுக்கக்கூடிய அனுபவத்தை தன்னுடைய அனுபவமாக நினைத்து அதுதான் தனக்கு பூர்ணத்தை கொடுக்கும் என்று இந்த ஜீவன் அது பின்னாடியே ஓடினானா சொல்றாரு பாருங்கள். பிரகிருத்தேகே குணான் காட்சியேன மூன்று குணங்களிலிருந்து வரக்கூடிய அனுபவத்தை காட்சியேன முழுமையாக பூர்ணமாக மூன்று குணங்களுடைய அனுபவத்தை முழுமையாக அனுபவிக்க விரும்புகிறான். அனுபவிக்க விரும்புகிறான். எப்போ இந்த மூன்று குணங்களுடைய அனுபவத்தை அனுபவிக்க விரும்புகிறானோ அப்பொழுது அவனுக்கு அனுபவிக்கக்கூடிய கரணங்கள் தேவைப்படுகிறது. அனுபவிக்கக்கூடிய கருவிகள் கரணங்கள் தேவைப்படுகின்றன. என்ன பண்ணுகின்றான்? அந்த கருவி கரணங்களை எல்லாம் உத்பவித்து இந்த கருவி கரணங்களின் மூலமாக காரிய கரணங்களின் மூலமாக வெளி உலகத்தில் போய் விஷயங்களை எல்லாம் உணர்ந்து வந்து மூன்று குணங்கள் பூர்த்தி செய்வதுதான் தன்னுடைய வாழ்க்கையின் இலக்கு. இந்த மூன்று குணங்கள் பிரீத்தி அடைந்தால் இந்த கர்த்தா சந்தோஷம் உடையவனாக தன்னை நினைத்துக் கொள்கிறான். எவ்வளவு பெரிய அறியாமை பார். மூன்று குணங்களானது அந்த கரணத்தையும் பகிர்கரணத்தையும் உத்பவித்து விஷயங்களை தொட்டு அதன் மூலமாக அந்த கரணத்திலே கொண்டு வந்து விஷயத்தினுடைய அனுபவத்தை கொடுத்து அதன் மூலமாக மூன்று குணங்கள் திருப்தி அடைவதே அகங்காரை திருப்தி அடைந்ததாக பூர்ணமடைந்ததாக நினைக்கிறேன். இது ஒவ்வொரு நாள் நடக்கிறது. நேற்றைக்கு நான் பூர்ணமடைந்து விட்டேன், இன்றைக்கு மறுபடியும் நான் பூர்ணம் அடைய வேண்டும். நேற்றைக்கு பூர்ணம் அடைந்து விட்டால் இன்றைக்கு பூர்ணம் அடைந்த எண்ணமே வரக்கூடாதே. ஏன் வருகிறது? அப்போ நான் அபூர்ணமா இருக்கேன்னு அர்த்தம். நான் முழுமை அடையவில்லை. நேற்றைக்கு நான் இந்த சாப்பாடு சாப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இன்றைக்கும் அதே மாதிரி எனக்கு சாப்பிட்டேன். நேற்றைக்கு இவர்களெல்லாம் என்னை மதித்தார்கள், இன்றைக்கும் இவர்கள் என்னை மதிக்கவில்லை. நேற்று மாதிரியே இன்றைக்கும் மதிக்கவில்லை. நேற்று என்னை எல்லோரும் நல்லபடியா நடத்தினார்கள், இன்றைக்கு என்ன எல்லோரும் நல்லபடியா நடத்த. நேற்றைக்கு எனக்கு இந்த அறிவெல்லாம் கிடைத்தது, இன்றைக்கும் அதே மாதிரி அறிவு எனக்கு கிடைக்கிறது. நேற்றைக்கு நான் இந்த காரியத்தை செய்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இன்றைக்கும் அதே மாதிரி காரியத்தை செய்தேன். ஒரு செக்கு மாடு மாதிரி எதற்காக தான் சுற்றி கொண்டே இருக்கிறோம் என்று தெரியாமலேயே காரிய கரண கர்த்தா, காரிய கரண கர்த்தா. காரிய காரணத்தின் மூலமாக குணங்களுக்கு சாப்பாடு போட்டு அதை திருப்திப்படுத்துவதிலேயே, அந்த அகங்காரியை திருப்திப்படுத்துவதிலேயே நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அழகா சொல்றாரு. காட்சியேன ஜிக்ஷன், அந்த குணங்களுடைய வெளிப்பாடாக வரக்கூடிய சாந்தம் கோரம் மூடம் இதை அனுபவிப்பதே வாழ்க்கையின் இலக்காக கொண்டு அதையே அனுபவிக்கிறானோ. அப்ப அனுபவிக்கணுங்கிற என்ன வந்து விட்டது என்றால் நவத்வாரம் த்விஹஸ்த அங்கிரீம். நவத்வாரம் 9 துவாரங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஸ்தூல சரீரம்.
9 துவாரங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஸ்தூல சரீரம். த்விஹஸ்தம் 2 கைகள், 2 கால்கள், ஒரு ஸ்தூல உடலை எடுத்தாகிவிட்டது. த்விஹஸ்த அங்கிரீம் சாதுஹு அமானுதஹா. இப்பேற்பட்ட ஒரு சரீரமானது தனக்கு வேண்டும் என்று நினைத்து, அதுதான் ஏற்புடையது என்பதாக நினைத்து, ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் உத்பவிக்கின்றான் இந்த ஜீவன். அப்போ நாம் இந்த சரீரத்தை எடுத்து வருவதற்கு காரணம் என்ன? இந்த சரீரத்தின் மூலமாக, இந்த நவத்வாரத்தின் மூலமாக நான் வெளி உலகத்தில் விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும், அதன் மூலமாக பூர்ணம் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலதான் இந்த சரீரத்தை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இல்லைன்னா ஒரு அழகான ஒரு கிளியினுடைய சரீரமோ ஒரு விலங்குடைய சரீரத்தையும் எடுத்திருக்கலாமே. இந்த சரீரத்தை தேர்ந்தெடுத்தோம்னா இந்த சரீரத்தின் மூலமாக குணங்களுடைய போகங்களை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும். நான் என்ன பண்ணுகிறேன்? காரியத்தையும் காரணத்தையும் உத்பவிக்கின்றேன். அதுதான் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றது என்று நானே எனக்கு ஒரு அழகான ஒரு சரீரத்தை சமைத்துக் கொள்கின்றேன். சரி, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆசைப்பட்டு விரும்பி சமைக்கிறது யாரு? யாரு இந்த மாதிரி சமைக்கிறா? பாருங்கள். புத்திம் து பிரமதாம் வித்யான் மமாகமிதி யத் கிருதம் யாமதிஷ்டாய தேகேஸ்மின் புமான் புங்தே க்ஷபிர்குணான். அங்க அந்த கதையில நகரங்கள் காட்டப்பட்டது, நவத்வாரங்கள் காட்டப்பட்டது, ஸ்திரீயானவள் அங்கே சேர்ந்தாள் என்றெல்லாம் பார்த்து, இந்த ஸ்திரீ யாரு சொல்லுகிறார்? பிரமதாம் புத்திம் வித்யான். அந்த கதையிலே அந்த ஸ்திரீயானவள் இங்கே யார் என்றால் பிரமதாம் புத்திம் வித்யா. ஸ்திரீ என்பவர் யாரும் கிடையாது, புத்தி. புத்தி பிரமதாம் புத்தி, அறியாமையோட கூடியிருக்கக்கூடிய புத்திதான், கவனக்குறைவுடன் இருக்கக்கூடிய புத்திதான், மறதியுடன் கூடியிருக்கக்கூடிய புத்திதான், அழுக்குடன் இருக்கக்கூடிய புத்திதான் இங்கே ஸ்திரீ என்று புரிந்து கொள் அப்படின்னு சொல்ற. நம்முடைய புத்தி தான் இங்கே ஸ்திரீயாக அறியாமையுடன் கூடிய, கவனக்குறைவுடன் கூடிய, மறதியுடன் கூடிய, செயலற்ற நிலையிலே இருக்கக்கூடிய நம்முடைய புத்தி, சிந்திக்க முடியாமல் இருக்கக்கூடிய புத்தி தான் இங்கே ஸ்திரீயாக நமக்கு காட்டப்படுகிறது. சரி, இந்த ஸ்திரீயின் மூலமாக என்ன வருகிறது? அந்த புத்தியின் மூலமாக, புத்தியிலிருந்து என்ன வருகின்றதாம்? புத்தியிலிருந்து குழந்தை வர வேண்டும் அல்லவா? புத்தியிலிருந்து வரக்கூடிய குழந்தை அகம் மம இதி யத் கிருதம். அகம் மம, நான் எனது, நான் எனது. நான் எனது என்பது புத்தியினுடைய குழந்தைகளாக இருக்கிறது. அந்த காரணத்தை அறிமுகப்படுத்தி அந்த காரணமானது இந்த 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறது. நான் எனது, நான் அகம் மம இதி. எது ஒன்று செய்யப்படுகிறதோ அது புத்தியினுடைய வேலை. நான் எனது எங்க இருக்குடான்னா புத்தியில தான் இருக்கு. புத்தி இல்லை என்றால் நானும் இல்லை, எனதும் இல்லை. பாருங்க, ஆழ்ந்த வர்க்கத்துல புத்தி இல்லை, அதனால நானும் இல்லை, எனதும் இல்லை, நிம்மதியா இருக்கும்.
எப்போ புத்தி வந்துருத்தோ அப்ப நானும் வந்து விடுகிறார், எனதும் வந்து விடுகிறது. அதனால்தான் நீங்க பாருங்களேன், இறைவனிடத்திலே நான் சரணாகதி அடைகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நான் எனதை கொண்டு போய் என்னிடத்திலே ஒப்படைத்தல் என்றால், என்னிடம் என்றால் நாராயணனிடத்திலே ஒப்படைத்தல். இப்ப நாராயணன் சொல்லிப்போம், நான் என்னிடத்திலே ஒப்படைத்தல் நமக்கு கொஞ்சம் பயம் வரும். நான் எனது என்பதை நாராயணனிடத்தை கொண்டு போய் ஒப்படைத்தல். நான் எனது போயிடுத்துன்னா நான் இல்லை, நாராயணன் மட்டும்தான் இருக்கேன். இப்ப நான் சொல்லக்கூடாது நான் எனது என்பதை நாராயணத்தை ஒப்படைச்சிட்டேனே, எனக்கு கஷ்டம்லாம் வருதேன்னு கேட்கக்கூடாது. நான் எனது என்பது முழுமையாக ஒப்படைக்கப்பட்டு விட்டது என்றால் இப்பொழுது நான் என்பதே இல்லை. நான் எனது இருக்கு அப்படின்னாலே, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, நான் கஷ்டத்தை உணர்கிறேன், சந்தோஷத்தை உணர்கிறேன் அப்படின்னு சொன்னாலே நான் இருக்கேன்னு அர்த்தம். எந்த நான்? பிரமாதா, கவனக்குறைவுடன் கூடிய நான், அறியாமையுடன் கூடிய நான், அஞ்ஞானத்துடன் கூடிய நான் இருக்கேன். நான் இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அங்க அவர் மட்டும்தான் இருக்கார். அப்ப அங்க சொல்லுவார் இல்லை. எதையும் தன்னை விட்டு வேறானதாக அறிவார் இல்லை. அதனால்தான் நான் பாருங்கள், அப்பர் சுவாமி வந்து பாடுறார், சுண்ணாம்பு கால்வாய்களை கொண்டு அவரை போடுகிறார்கள். 7 நாட்கள் கழிந்து அவருடைய உடலை எடுக்கலாம்னு வந்தா ரொம்ப ரொம்ப தேஜோமயமானவராக வெளியில வர, பாடிட்டே வெளியில வர. அந்த அனுபவம் எப்படி இருந்தது சொல்றார். அங்கே தான் அனுபவித்த அனுபவத்தை பாடல் மூலமாக, தேவாரத்தின் மூலம் வெளிப்படுத்துறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிட வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. அற்புதமான சமாதி நிலை பார். ஒரு பாடல் போ. ஈசன் யாரு? என்னுடைய சொரூபம். எந்தை என் தகப்பன், என்னுடைய சொரூபம். இணையடி நீழலே, நிழலை போல என்னோடையே இருக்கின்ற என்னுடைய சொரூபம். சொரூபம் என்னோடய இருக்கு, நான் தான் அதுன்னு உணர்றதுனால தேகத்துக்கு நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கொள். தேகத்தை நீங்கள் சுண்ணாம்பு கருவில கொண்டு போடுங்கள், யானை கொண்டு மிதிக்க வீங்கள், விஷத்தை கொடுத்து அதை சாகடியுங்கள், அல்லது கல்லுல கட்டி நீங்கள் கடல்ல என்ன வேணா போடுங்கள். ஆனால் அந்த அனுபவமானது என்னை எவ்வகையிலும் பாதிக்காது. காரணம், அந்த அனுபவம் பரமாத்மாவோட எப்படி இருக்குடான்னா, மாசில் வீணை மாலை மதியமும். சமாதி நிலைக்கு போனாதான் இதை சொல்ல முடியும். ஜீவனும் பிரம்மனும் ஐக்கியமானாதான் அந்த அனுபவத்தை சொல்ல முடியும். இல்லைன்னா சுண்ணாம்பு காளையினுடைய அனுபவத்தான் சொல்ல முடியும். வீசு தென்றலும் விங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்ற, இதெல்லாம் அனுபவம். இதெல்லாம் சமாதி நிலையினுடைய அனுபவம். தனக்கும் பிரம்மனுக்கும் இடையே நடந்த அந்த சமாதி நிலையினுடைய அனுபவம் நமக்கு புரியும்படியாக இருப்பதற்காக இந்த சுண்ணாம்பு கால்வாயினுடைய அந்த வெப்பத்தை எடுத்துக்கொண்டு அதை பரமாத்மாவுடன் ஒப்பிட்டு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நமக்கு புரியும்படியா சொல்றார். அப்ப அந்த நிலையை கடந்துட்டா நானும் இல்லை, எனதும் இல்லை. இந்த நான் எனது எப்பெல்லாம் இருக்கோ, எங்கெல்லாம் இருக்கோ, நான் பக்தன் அப்படின்னு சொன்னா, பரமாத்மாவுடைய பக்தன் அப்படின்னா நான் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை நான் எனதை அவனிடத்திலே சமர்ப்பித்தல். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம்.
நான் எனது என்பது நம்மிடம் இருக்கிற வரைக்கும் நாம் எவ்வளவுதான் செஞ்சாலும், எவ்வளவு மணி நேரம் செஞ்சாலும், எவ்வளவு வருஷங்கள் செய்தாலும், நான் எனது இருக்கிற வரைக்கும் அது அஞ்ஞானத்துடன் கூடிய புத்தி. அது என்னை இறைவனிடத்திலே நெருங்க விடாது, இறைவனை அறியவும் விடாது. இந்த நான் எனது என்கின்ற எண்ணத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த புத்தி என்ன செய்கின்றதாம்? இங்க இப்ப அதிஷ்டானமா யார் இருக்கா? புத்தியில் அதிஷ்டானமா நான் எனது இருக்கு. அந்த அதிஷ்டானம் நான் எனது சொல்லக்கூடிய ஜீவன் அஸ்மின் தேகே, இந்த தேகத்தில் அக்ஷிபிகி குணான் புந்தே, இந்திரியங்களின் மூலமாக இந்திரிய சுகங்களை எல்லாம் புந்தே அனுபவிக்கிறான். நான் எனக்கு இது வேண்டும், நான் எனக்கு இது தேவை, நான் எனக்கு இது வேண்டாம், நான் இதை செய்ய மாட்டேன், நான் இதை அனுபவிக்க மாட்டேன், நான் இதை சாப்பிடப் போகிறேன், நான் இதை சாப்பிடப் போவதில்லை என்று இந்திரியங்களின் மூலமாக நான் எனது என்பது வெளிப்பட்டு எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது. இப்போ கவனமா இருக்கணும். நான் எனது என்பது இந்திரியங்களின் மூலமாக அனுபவிக்க நான் எனது என்ன பண்ணுகிறது? அழியாமல் அப்படியே இருக்கு. அறியாமை இருக்கு, நான் எனது அப்படியே இருக்கு. அப்போ அந்த நான் எனது என்ன பண்றது? இந்திரியங்களின் மூலமாக இன்றைய விஷயங்களை அனுபவிக்க நான் மறுபடியும் யாருக்கு உணவிடுகிறேன்? நான் எனதுக்குத்தான் உணவிடுகிறேன். அப்ப திரும்ப நான் எனது என்பது விஷய வாசனையின் மூலமாக கூடிக்கொண்டே போகிறது, கூடிக்கொண்டே, அழியவே இல்லை. இது அழியாத வரை அறியாமை அழி போவது. தொடர்ந்து இந்த சக்கரம் ஜீவனாக இருந்து கொண்டு சுழன்று கொண்டே இருக்கிறது. சரி, நவத்வாரத்தை அறிமுகப்படுத்திட்டார், புத்தியை அறிமுகப்படுத்திட்டார், நான் எனது என்பதை அறிமுகப்படுத்தி விட்டார், இந்திரியங்களுடைய விஷயங்களை அறிமுகப்படுத்திட்டார். சரி, இப்ப இந்த இந்திரிய விஷயங்களை இந்திரியங்களின் மூலமாக நான் எனது என்பதை பூர்த்தி செய்வதற்காக குடிக்கிறார்கள். இந்த இந்திரியங்கள்லாம் யாரு? இந்த ஜீவனுக்கு சொல்றார் பாருங்க. சகாய இந்திரிய கணா ஞானம் கர்ம யத் கிருதம் சக்கியஸ்தத் திருத்தயா பிராணஹா பஞ்சவிருத்திர்யதோரகஹா. இந்திரிய கணா, இந்திரிய கூட்டங்கள் எல்லாம் சகாய நன்மை செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கிறார். சகாய நண்பர்களாக இருக்கிறார். இந்திரிய கூட்டங்கள் நண்பர்கள், நமக்கெல்லாம் நண்பர்கள். வேண்டுங்கிற போதெல்லாம் இந்திரிய கூட்டங்கள் நமக்கு நன்மை செய்வதற்காக, சேவை செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்திரியங்களை வைத்துக்கொண்டு, நண்பனை வைத்துக்கொண்டு என்னெல்லாம் சாதிக்க முடியுமோ சாதிக்கலாம் நினைக்கிறோம், என்னெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அனுபவிக்கலாம் நினைக்கிறோம். இந்திரிய கூட்டங்கள் நண்பர்கள். இரண்டாவது ஞானம் கர்ம யத் கிருதம். ஞானம் என்றால் இந்த இடத்திலே உணர்வுகள், கர்ம செயல். இந்த ரெண்டுமே உணர்வுகளும் கர்மங்களும் இந்த நண்பர்களின் மூலமாகத்தான் ஏற்பட்டதா. யத் கிருதம், உணர்வுகளும் செயல்பாடுகளும் இந்த இந்திரியங்களின் மூலமாக, இந்திரிய நண்பர்களின் மூலமாகத்தான் ஏற்படுகிறது. ரொம்ப அழகாக, எப்படி இவ்வளவு அழகாக கற்பனை ரூபத்திலையும் சொல்லி அதில் லாஜிக்காகவும் சொல்லக்கூடிய தன்மை சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.